ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வீக்லி 4 டைம்ஸ் மார்னிங் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனால எதுவும் மசில்ஸ்லாம் பிடிக்காது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனால உங்களோட காப்ஸ் ரன்னிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாலாம் பிடிக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ரன்னிங் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 20 மினிட்ஸ் ரன்னிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ரூம் போகலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ரூமுக்கு வந்துடுச்சோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரன்னிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு பெட்டர் எக்ஸசைஸ்னால் இந்த சைடு ஜம்ப் எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட ஃபுல் பாடியுமே நல்லா வார்ம் அப் ஆகிடும். இதை மிஸ் பண்ணாதுங்க யாருமே. இந்த எக்ஸசைஸை நீங்கள் 100 கவுண்டிங் வச்சு ஒரு 2 or 3 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட இடுப்பு சைடில் உள்ள மசில்ஸு ப்ளஸ் உங்களோட அடி வயிறில் உள்ள மசில்ஸு 2 மசில்ஸையுமே நல்லா ட்ரெயின் பண்ணும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் 100 வச்சு இல்லைனா ஒரு 50 வச்சு 2 or 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட அடி வயிறில் உள்ள மசில்ஸ்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணும். இது சூப்பர் எக்ஸசைஸு. ரன்னிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ண வேண்டிய எக்ஸசைஸில் ஒன்று இது. இது ஒரு 30 கவுண்டிங் வச்சு 2 or 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட ஹிப் சைடில் உள்ள மசில்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒரு 20 கவுண்டிங் வச்சு ஒரு 3 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட அடிவயிறு மசில்ஸ் நல்லா ட்ரெயின் ஆகும். இந்த எக்ஸசைஸை ஒரு 20 வச்சு 3 டைம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிட்டப்பு. இந்த எக்ஸசைஸ் உங்களை எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ்னு ஃபேட் கம்மி பண்ணுறதுக்கு.
வந்து ஒரு 30 வச்சு ஒரு 4 டைம்ஸு. நெக்ஸ்ட் வந்து லெக் ரைஸு. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட அடிவயிறு மசில்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆகும். நான் எப்போவுமே மிஸ் பண்ணாத ஒரே எக்ஸசைஸு இந்த லெக் ரைஸ் எக்ஸசைஸ் தான். இது வந்து 30 வச்சு ஒரு 4 டைம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட அடி வயிறு மசில்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணும். லோவர் ஃபேட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த எக்ஸசைஸு. எல்லாமே ஈஸியாக வீட்டில் இருந்தே பண்ணுற போல் அவ்வளோ எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட சைடு மசில்ஸு நல்லா ட்ரெயின் ஆகும். இந்த எக்ஸசைஸ் ஒரு 30 கவுண்ட் வச்சு ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சைட் டச். இந்த எக்ஸசைஸும் உங்களோட சைடு மசில்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நல்லா யூஸ் ஆகும். இது வந்து ஒரு 30 கவுண்ட் வச்சு ஒரு 3 டைம் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட மேல் வயிறு மசில்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆகும். இந்த எக்ஸசைஸு ஒரு 30 கவுண்டிங் வச்சு ஒரு 3 டைம் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் வந்து தரையில் கால் படாமல் பண்ணுறது வந்து சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு 20 வச்சு ஒரு 2 டைம்ஸ் போடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து காலை வந்து ஒரு 10 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களோட சைடு மசில்ஸை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணும். ஒரு 20 கவுண்டிங் வச்சு 2 சைடுமே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 மினிட் வந்து பிளாங்க் பொசிஷனு. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட வயிறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஒரு எக்ஸசைஸ் இது வந்து நம்ம ஊரில் தலைகீழே நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதோட பேர் வந்து சிரசாசனம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்லா கிளியராக போகும். அப்புறம் ஜீரண ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும். உடம்பு வந்து நல்லா வந்து வளைஞ்சி கொடுக்குறதுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனத்தை டெய்லி 2 மினிட்டாவது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், டுடே எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரெஷ் ஆகிட்டு டியூட்டி கிளம்ப வேண்டியதான்.